எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த கடைசி காலத்துல கர்த்தர் நம்முடைய வீடுகள்ல சில காரியத்தை செய்ய அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புறாரு. எதை செய்ய சொல்லிக் கொடுக்க விரும்புறாரு அப்படின்னா, இன்னைக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் இன்னைக்கு துன்மார்க்கங்க தான். நீங்க வேலைக்கு போற இடமும் துன்மார்க்கமான இடம் தான். ஆனா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க எல்லா இடத்துலயும் நம்ம கூட வர்றதில்ல. ஆனா எது நம்ம கூட வருதுன்னா, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், ஆவியானவர் நம்ம கூட வர்றாரு. அப்ப நாம தேவனோட இருந்தா தான் இந்த கடைசி காலத்துல இந்த ரகசிய வருகையில ஆண்டவரோட போறதுக்கு நம்முடைய ஆத்மா தப்புவிக்கப்படும். அப்ப சில காரியங்களை நம்ம வீடுகள்ல மாத்திரமல்ல, நம்முடைய ஆபீஸுகள்ல மாத்திரமல்ல, வேலை செய்யற ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம இதை என்ன செய்யணும்? தவறாம கடைபிடிக்கணும். சரி, இது என்ன காரியம் பாஸ்டர்? எடுத்து வாசிங்க சகரியாக்கள் எழுதின புத்தகம் 8வது அதிகாரம், எடுத்து வாசிங்க 16, 17 படியுமா. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடு உண்மையே பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலோ பொய்யானையின் மேல் பிரியப்படாமலோ இருங்கள். இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடு, முதல்ல தேவனை அறிந்த பிள்ளைகள், அதுக்கு ஊழியக்காரரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், வைராக்கியமா இருக்கிற யாரா கூட இருக்கட்டும், நம்மளை கொண்டு காண்ட பெரிய பெரிய காரியத்தை கூட செய்யட்டும். ஆனால் நம்மள்கிட்ட முதல் என்ன இருக்கணுமா? உண்மையை பேசணுமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, உண்மை உள்ளவர்கள் இன்னைக்கு தேசத்துல குறைந்திருக்கிறார்கள், மனுபுத்திரர்கள் குறைந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வாயில முதல்ல உண்மை வரணும். தேவனுக்கு பயந்தா தான் நம்முடைய வாயில உண்மை வரும். இரண்டாவது, உங்கள் வாசல்களில், அப்படின்னு உங்க வீட்டு வாசல் மாத்திரமல்ல, உங்களுடைய இருதயத்துல சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயந்திருங்கள். பகை இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது. சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்றது அப்படின்னா நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்களாய், சத்திய வசனத்துக்கு பயந்து நடக்கிறவர்களாய், தேவனுக்கு ஏற்ற உண்மை உள்ள பிள்ளைகளாய் நம்ம இருக்க இந்த கடைசி காலத்துல பிரியப்படணும். இன்னைக்கு நம்முடைய வீடுகள்ல தான் பொய்களை பிசாசு பிணைகிறான். நம்முடைய வீடுகள்ல தான் பகை, கசப்பு, கோபம், வைராக்கியம், மூர்க்கம், இச்சை, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம். இன்னைக்கு தேவனை அறிந்த பிள்ளைகளை வஞ்சித்து விழத்தள்ளுறதுக்கு இன்னைக்கு பிசாசு கெச்சுக்கிற சிங்கம் போல உங்களோட அவன் சுத்தி வருகிறார். அப்ப இந்த காரியத்துக்கு நீங்க விலகி ஓடணும். அடுத்தது சொல்றாரு பாருங்க, ஒருவன் பிறனுக்கு விரோதமாக தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும். நீங்க வேலை செய்யற இடமா இருக்கட்டும், எந்த இடமா இருந்தா கூட உங்க இருதயத்துல தீங்கு நினைக்காதீங்க. நீதிமானுடைய இருதயம் சுத்த இருதயமா இருக்கணும். அப்பதான் சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நம்முடைய இருதயத்துல கசப்பை வச்சுட்டு, தீங்க வச்சுட்டு பிரைஸ் லார்ட் சொல்லக்கூடாது, மற்றவங்களுக்காக ஜெபிக்க கூடாது, மற்றவங்களுக்காக பாரப்படக்கூடாது. அப்படின்னா இந்த சுத்த இருதயமா உங்களுக்குள்ள வரணும். அப்படின்னா இந்த சுத்த இருதயத்தை நீங்க காத்துக்கொள்ளணும்னா, தேவ சமூகத்துல பல மணி நேரம் ஜெபிக்கிற பிள்ளைகளாய், தேவ வசனத்துக்கு நடக்கிற பிள்ளைகளாய், தீமையை விட்டு நன்மை செய்கிற பிள்ளைகளாய், தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் இருந்தா தான் நீங்க என்ன செய்ய முடியுமா? நல்லா கவனிங்க. நம்முடைய இருதயத்துல தீங்கு என்ன செய்ய முடியாது? நினைக்க முடியாது. இல்லாட்டி நம்ம இருதயத்துல வெளித்தோட்டத்துக்கு வேணா நல்லா பேசுவோம், வெளி தோட்டத்துக்கு நம்ம எப்படி இருப்போம்? உண்மை உள்ளவர்கள் மாதிரி இருக்கிற மாதிரி நடிப்போம், ஊழியக்காரர்கள் மாதிரி நடிப்போம், விசுவாசிகள் போல நடிப்போம். ஆனா இருதயம் கபடத்தினாலும் பொய்யினாலும் கரைகளினாலும் கரப்பட்டிருக்கும். இன்னைக்கு தயவு செய்து மீடியாவுக்கு முன்னாடி அல்ல, சபைகள்ல அல்ல, ஆராதனை வொர்ஷிப் ஸ்டேஜ்கள்ல அல்ல, உன்னோடு தனிப்பட்ட இடத்துல தேவனை அறியாத ஒரு புள்ள உன்னோட பழகுதுன்னா அதுல உன்னுடைய சாயல் கிறிஸ்துவின் சாயலா வெளிப்படணும். அதுல தேவனுடைய சாயல் வெளிப்படணும். இவர்கள் கிறிஸ்து உடையவர்கள் அவங்க சாட்சி கொடுக்கணும். அதைத்தாங்க சகரியால சொல்றாரு. அடுத்தது ஓசியாக்கள் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 10வது அதிகாரம், நல்லா கவனிங்க, 12வது வசனத்தை படிங்க. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கு கொத்ததாய் அறுப்பருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், நீங்க நீதிக்கென்று விதை விதையுங்கள். உங்களுக்கு ஒரு வேளை விரோதமா எழுப்புறவங்க இருக்கட்டும், அவமானப்படுத்துறவங்க இருக்கட்டும், உங்களை குறை சொல்றவர்கள் இருக்கட்டும், நீ செய்ததுன்னு கூட சொல்லட்டும், தீமைக்கு தீமை போயிடாத. அவங்க தீமை செஞ்சா நீ நீதி செய்ய நாடு. நீ கர்த்தருடைய சமூகத்துல இருந்து கண்ணீரோட அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. அடுத்து சொல்றாரு, தயவு கொத்ததாய், நம்ம தயவு மனப்பான்மை, எதையும் ஏற்றுக்கொள்ற மனப்பான்மை, நம்மள்ட்ட தயவு வந்தாதான் சாந்தம் வரும், இரக்கம் வரும். அந்த காரியங்கள்லாம் தேவனை தேடுகிற பிள்ளைகளாகிய நமக்குள்ள இருக்கணும். அடுத்து சொல்றாரு, உங்கள் தரிசு நிலத்தை, அப்படின்னு நம்முடைய இருதயம் இன்னைக்கு பாவத்தால பாருங்க, அக்கிரமத்தால, அழுக்கால இந்த நிலம் என்ன செஞ்சிருக்கு? இன்னைக்கு அப்படியே பாருங்க, இன்னைக்கு கரப்பட்டு இருக்கு. அந்த தரிசு நிலத்தை பண்படுத்துங்க. பண்படுத்துறது தான் இந்த காரியம் எல்லாம் செய்யுங்க. உண்மையா இருங்க, தீங்கு நினைக்காதீங்க. இன்னைக்கு என்ன செய்யுங்க? நீதி செய்யுங்க, தீமையை விட்டு விலகி ஓடுங்க. ஏன் தெரியுமா?
கர்த்தர் வந்து பாருங்க உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும் அப்படின்னா இனிமேல் அவர் வந்து நம்மளை கூட்டிட்டு போகும் வரைக்கும் நம்ம என்ன செய்யணுமா? அவரை தேட காலமா இருக்கிறது. அப்ப இந்த காலம் கடைசி காலம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? சகரியாக்கள் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 16வது 17வது வசனம் மாத்திரமல்ல, ஓசியாக்கள் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில திரும்ப 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 நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். இதுல ஏதாவது ஒண்ணுல நம்ம வழி தப்பி இருப்போம். எல்லாருமே சில இடத்துல நம்ம சரியா இருக்கிற நினைப்போம், நம்ம விழுந்திருப்போம். அதை சரிப்படுத்துங்க. காலம் கடைசி காலம். மணவாளன் உங்க வீட்டு வாசற்படி வரை வந்துட்டாரு. உங்களை கூட்டிட்டு போறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. ஆனா அவர் செக் பண்ணி பாக்குறாரு. ஏன்னா யாரும் கைவிடப்பட்டு போயிடக்கூடாது. நீங்க ஆரம்பத்துல எவ்வளவு வைராக்கியமா இருந்தீங்க, ஆரம்பத்துல எவ்வளவு வல்லமையா நீங்க பயன்பட்டீங்க. இன்னைக்கு சோர்ந்து போய் சில பாவங்கள் இந்த நிலத்தை இன்னைக்கு என்ன செஞ்சிருச்சு? அடைச்சிருச்சு. அதை பண்படுத்துங்க. இன்னைக்கு நல்லா துதி, ஜெபம், உபவாசம், வேத வாசிப்பு, ஆவியில நிரம்பி ஆவியானவரோடு நடத்தப்பட நீங்க என்ன செய்ய? எழும்பும் பொழுது கர்த்தர் உங்க கட்டுக்களை உடைத்து அவர் திரும்பவும் உங்களை புதிய மனுஷனாய், புதிய மனவாட்டியாய், புதிய மனவாளனாய் உங்களை பண்படுத்தி நடத்த கர்த்தர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. அதனால இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், தேவனை அறிந்த பிள்ளைகள், இன்னைக்கு வைராக்கியமா நிற்கிற பிள்ளைகள், ஒருவேளை சோர்வு இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், உபத்திரவம் இருக்கலாம், எல்லாவற்றையும் விட்டு தேவ சித்தத்துக்கு உங்க வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். God bless you.